ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 26வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹபீப் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தார்ல ஃபாக்கிரும் சரின்ட்டு ஆஃபீஸ் போகிறான். ரொம்ப சோகமாக தான் ஆஃபீஸ்க்குள்ளேயே போகிறான். அங்கே இருக்க சீட்டை பார்த்து தான் அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. அவர் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். அவங்க அப்பா முன்னாடி சொல்லியிருந்திருப்பார், பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டுருக்கே, உன்னோட ஃப்யூச்சர் பிளான் தான் என்னன்ற மாதிரி கேட்பார். அதுக்கு ஃபாக்கிர் நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச மரியாதை, புகழ், பணம் எல்லாத்தையும் நீ கெடுக்க போறியா? இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்க பையனுக்கு போய் பிஸ்னஸ் யாராச்சும் கொடுப்பாங்களான்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் ஃபாக்கிர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நினச்சி அவன் அழுகவும் செஞ்சிட்றான். கரெக்டாக அப்போதைக்கு ஃபராஸும் வராரு. ஃபராஸ் இருந்துக்கிட்டு, இந்த ஆஃபீஸே ஜஹீரனாவை ரொம்ப மிஸ் பண்ணுது, நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம், ஜஹீரனா மட்டும் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பாரு, இந்த சேர் இனிமேல் உன்னோட தான், இந்த சேரில் உட்காருன்ற மாதிரி உட்கார சொல்கிறாரு. ஃபாக்கிரும் உட்காடுறான். கரெக்டாக ஃபாக்கிர் உட்கார்னர் பார்த்து ஹபீபும் வராரு. ஃபாக்கிர் ஹபீபை வந்து உட்கார சொல்கிறாரு. ஆனால் ஹபீப் உட்காரல. நீயே உட்காரு, அது உன்னோட சீட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சேரில் உட்காந்தா இனிமேல் ஆஃபீஸ் விஷயத்தையும் நீ தான் பார்க்கணுன்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. ஹபீபும் அதையே தான் சொல்கிறாரு. ஃபாக்கிர் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்ற மாதிரி. பிஸ்னஸை பார்த்துக்கிற பொறுப்பை ஹபீப்க்கு கொடுக்கலன்ட்டு ரொம்ப கோவமாக தான் இருக்கார். அதனாலேயே ஆஃபீஸில் இருக்க ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபாக்கிர்கிட்ட கொடுக்குறாரு. என்னதுன்ட்டு ஃபாக்கிர் கேட்குறான். இதுதான் நம்ம கம்பெனியோட ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸ், இதில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கடன் இருக்குது, இது எல்லாமே இதில் தான் இருக்குது, நீ தான் இதை பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, ஆனால் எனக்கு எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியலன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். அதுக்கு ஹபீப் இருந்துக்கிட்டு, நீ தான் அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபராஸ் ஃபாக்கிருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவனே சின்ன பையன், அவனுக்கு எப்படி தெரியும், நீங்கள் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்கன்ற மாதிரியே சொல்கிறாரு. அதுக்கு ஹபீப் இருந்துட்டு, எனக்கே எதுவும் தெரியாது, நான் எப்படி அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், என்னை விட ஃபாக்கிருக்கு தான் நிறையவே தெரியும், அவனே சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்குவான்ற மாதிரி சொல்கிறாரு. ஃபாக்கிரே 12th தான் படிக்கிறான். இப்போவே பிஸ்னஸை பற்றி அவனுக்கு என்ன தெரிய போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபாக்கிர் முழிச்சிட்டு தான் இருக்கான். ஐமன் எப்பவும் போல் ஃபோன் தான் நோண்டிகிட்ருக்கா. அவங்க அப்பா இங்கே என்ன பண்ணுற, அம்மா கூட போகலையான்ற மாதிரி கேட்குறாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களாட்டுக்கு. எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, அதான் நான் போகலன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ இது மாதிரி நேரத்தில் தான் அவங்க கூட இருக்கணும், நீ புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே படிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு எய்மன், நான் அங்கே இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான், அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆனி அங்கே இருக்கால, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, இப்படிலாம் பேசக்கூடாது, அவங்களுக்கும் உன்னை பிடிக்கும், நீ கண்டிப்பாக போயிருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அவங்களுக்கு என்ன தோணுமோ தெரியல, என்னை பார்த்ததும் எனக்கு வேலை மட்டும்தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அவங்க ஒன்று அந்த வீட்டு பொண்ணாக நினைக்கிறாங்க, அதனால தான் உனக்கு வேலை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது ஒன்றும் என்னோட வீடு கிடையாது, அது ஜஹீர் அங்கிளோட வீடு, அதுவும் இனிமேல் அந்த வீடு யாருக்கோன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி சொல்லிடுறா. ஃபாக்கிர் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப டென்ஷனாக தான் வீட்டுக்கு வரான். வந்ததும் ஃபைல்ஸ்லாம் தூக்கி போட்டு சோகமாக படுத்துடுறான். ஏன்னு ஆனி கேட்குறதுக்கு, ஆஃபீஸில் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு, பிஸ்னஸே லாஸில் போயிட்டுருக்கு, ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுனால எல்லாமே வீணாக போச்சு, அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் அவங்க அமௌண்ட்டை கேட்குறாங்க, லோன் வாங்கினதுக்கெல்லாம் அமௌண்ட்டை நம்ம கட்டணும், என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். இதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க, எல்லாத்தையும் அப்பா பார்த்துக்குவாருன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. யார், உங்கள் அப்பாவா? அவர் எல்லாத்தையுமே என்னை பார்த்துக்க சொல்லிட்டாரு, அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்பாவுக்கு, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சண்டை போகிறதுல மட்டும்தான் இருக்காங்க, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணுன்ற மாதிரியும் ஆனி சொல்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு, நீங்கள் மேரேஜுக்கு போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அதை வேணால் நம்ம வித்தரலான்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ என்ன பைத்தியமா, எப்படி அந்த ஜுவல்லாம் விற்கிறதுன்ற மாதிரி அவன் கேட்குறான். இதில் என்ன இருக்குது, பெரியவங்க எல்லாரும் சண்டை போகிறதுல தான் குறியாக இருக்காங்க, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும், அப்பா எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, இந்த பிஸ்னஸை லாஸ்ட்டில் விட்டுறக்கூடாது, நீ தான் சொல்கிற, அப்புறம் இதுக்கு வேறு என்ன வழி இருக்குது, இதுதான் ஒரே வழின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஃபாக்கிர் எதுவுமே சொல்லலை, கம்மனே தான் இருக்கான். இப்போது இந்த ஜுவல்ஸ்லாம் விற்று கடனை அடைச்சிடலாம், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஜுவல்ஸ்லாம் நீ திரும்பி வாங்கி கொடு, எல்லா ஜுவல்ஸும் அம்மா கிட்ட தான் இருக்குது, நான் இதை பற்றி அம்மா கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. ஆனியும் ஜுவல்ஸ்லாம் கேட்கலான்ட்டு அவங்க அம்மா கிட்ட வந்திருக்கா. அவங்க அம்மா ஆனியை பார்த்ததுமே ஃபாக்கிர் ஏதாச்சும் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபாக்கிர் என்ன சொல்லணும், நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஆனி கேட்குறா. நான் சமீனாவை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அவங்க தான் ஃபாக்கிர் ஏதாச்சும் தூண்டி விட்டு ஏதாச்சும் செய்ய சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா ஆயிஷா. அவங்க போய் எதுக்காக இப்படி பண்ணணும், உங்களுக்கு அவங்க தானே முன்னாடிலாம் சப்போர்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, யாரும் முன்ன மாதிரி கிடையாது, எல்லாரும் மாறிட்டாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிகிட்ருக்கா. சரிம்மா, என்னோடய ஜுவல்ஸ்லாம் எங்கே இருக்குன்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஜுவல்லரி பற்றி எதுக்காக கேட்குற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போது இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது, அதனால தான் ஃபாக்கிர் ஜுவல்லரி நம்ம லாக்கரில் வச்சிடலான்ற மாதிரி சொன்னான், அதனால தான் நான் கேட்குறேன்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஓ அப்படியா, எனக்கு நல்லாவே தெரியுது, அம்மாவும் பையனும் சேர்ந்து இப்படி பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா, என் பொண்ணோட ஜுவல்லரிலாம் அவங்க பறிக்க போகிறாங்களான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க.
நீங்கள் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இத்தனை நாளாக அந்த அக்கறையை காணா, இப்போ தான் லாக்கரில் வைக்கணும்னு தோணுச்சா? நீ லூஸ் மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காத. நீ ஒன்றும் நகையை கொண்டு போய் அங்கே தர தேவையில்ல. உன்னோட ஜுவல்லரிலாம் சமீனா கைக்கு போகவே கூடாது. என்னோட ஜுவல்லரிலாம் எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் ஹபீப் கொண்டு போய் ரஹீலா கிட்ட கொடுத்துருப்பாரு. ஜுவல்லரிலாம் என்கிட்ட தான் இருக்கணும், அதுதான் உனக்கும் நல்லது. அவங்கக்கிட்ட போய் சொல்லு, அம்மா லாக்கரில் வச்சுட்டாங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறா. ஆனியால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், முறைச்சிக்கிட்டே போயிடுறா. ஜம்ஷித் அவங்க அம்மா வெளியே இருக்க ஜுவல்லரிலாம் பீரோக்குள்ளே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு ஆலியா காஃபி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறா. அவங்க இவளை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுறாங்க. நீ எதுக்கு உள்ளே வந்து கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதான்ற மாதிரி கேட்குறாங்க. ஜம்ஷித் தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க, டோர் ஓப்பனில் இருந்ததுனால நான் அப்படியே வந்துட்டேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி காஃபி எடுத்துகிட்டு போய் வெளியே வை, நான் வந்து குடிச்சுக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆலியெல்லாம் இவ்வளோ ஜுவல்ஸ் இவங்க வச்சுருக்காங்களான்ற மாதிரியே பார்த்துட்டு தான் போகிறா. இவ்வளோ ஜுவல்ஸை பார்த்துட்டு அவள் கம்மன்ட்ருப்பாளா. உடனே அவங்க அக்கா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறா. எனக்கு இது வரைக்கும் ஒரு செயின் கூட கொடுத்ததில்ல, ஆனால் அவ்வளோ ஜுவல்லரி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஆனி அண்ட் ஆயிஷாவோட ஜுவல்லரியாக தான் இருக்கும், அதை தான் இவங்க வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஆலியா சொல்லிகிட்ருக்கா. நிஜமாக தான் சொல்கிறியான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் எல்லாத்தையும் என் கண்ணால் தான் பார்த்தேன். அவங்களே ஒரு முட்டாள், திருடனே வந்து திருடுறது கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஆலியா சொல்லிகிட்ருக்கா. ஆமாம்மா அவங்க முட்டாள் தானே ரஹீலாவும் சொல்கிறா. ரஹீலா ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. ஃபாக்கிரா ஆம்னா கிட்டேயும் அதே தான் சொல்லிகிட்ருக்கான். பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு ஆம்னா இருந்துக்கிட்டு, நீ வேணால் எங்கள் அப்பா கிட்டே பேசிப்பாரு, அவருக்கு பிஸ்னஸை பற்றி நிறையவே தெரியும், அவருக்கு பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார், கண்டிப்பாக உனக்கும் பண்ணுவார், நான் வேணால் எங்கள் அப்பா கிட்டே பேசிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப நன்றின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். ஹபீப் ரஹீலா வீட்டுக்கு வந்து புலம்பிகிட்டு தான் இருக்கார். இந்த பிஸ்னஸ் வளர்கிறதுக்காக நான் பல வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கேன். இத்தனை நாளாக எனக்கு கிடைச்ச ரிவார்டு என்னென்னா, நான் சின்சியராக இருக்கேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன், உண்மையாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணா இறந்ததுலேருந்து என்னை அப்படியே ஓரங்கட்டிட்டாங்க, யாருமே என்னை மதிக்கிறது கிடையாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டுருக்காரு. இந்த உலகத்தில் எல்லாருமே செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணுன்ற மாதிரி ரஹீலா சொல்லிகிட்ருக்கா. சமீனா என்னவோ நான் அந்த பிஸ்னஸை பிடுங்கிட்டு போயிடுவேன்னு நினச்சிட்ருக்காங்க. நான் அந்த பிஸ்னஸை பறிக்கிறதுக்கு அந்த பிஸ்னஸ் வேறு யாரோடதா, அது எங்கள் அண்ணாவோடது தானே, ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. சமீனா தந்திரமான ஆள் மாதிரி தெரியுது, அவங்க மேபி ஆயிஷாவையும் தூண்டி விடலாம், நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் மட்டும்தான் உங்களுக்காக இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணாலும் எப்போவும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன்ற மாதிரி ரஹீலா சொல்லிகிட்ருக்கா. ஆமாம் நீ ரொம்பவே நல்ல பொண்ணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரி ரஹீலா சொல்லிகிட்ருக்கா. இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ்லாம் உனக்கு கிடைச்சி தான் ஆகணுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. உங்களோட பிரச்சனையை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், என்னோடய பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் தான் அதை பறிச்சுக்கணுன்ற மாதிரி ரஹீலா சொல்லிகிட்ருக்கா. ஹபீபும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார், என்ன நடக்குமோ தெரியல. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.